ஹாய். இது ஒரு மாரல் ஸ்டோரி. ரொம்பலாம் ஆராய வேண்டாம். அதுல வர மாரல் மட்டும் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் ஆரம்ப காலகட்டத்துல ட்ரெய்னிங் போறச்ச நெறைய அந்த மென்டார் வந்து கேள்வி கேட்பாங்க. "ஏன் டயர் கருப்பா இருக்கு? ஆ ஏன் வண்டிக்கு பிரேக் கண்டுபிடிச்சாங்க? ஏன் பிஸ்டன்லாம் அலுமினியத்துல?" இந்த மாரி நெறைய சுவாரஸ்யமான கேள்விகள் கேட்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அதுல எனக்கு ஒரு ஸ்டோரி வந்து என்ன ரொம்பவே கவர்ந்தது. அந்த ஸ்டோரி உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். இது உங்களுக்கானது. ஒருத்தர் ஒரு புது வண்டி எடுக்குறாரு. புது வண்டி எடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ட ரைஸ் பண்றாரு. என் வண்டி வந்து நான் கொண்டு போறேன். ஷாப்பிங் மால் கொண்டு போறேன். வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆகுது. நான் ஸ்ட்ராபெர்ரி வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு மெயில் போறாரு. இந்த மாதிரி இந்த வண்டியில இந்த கம்ப்ளைண்ட் இருக்குன்னு. சர்வீஸ் சென்டர்ல இருக்கவங்கலாம் உண்மையாவே ஒரு நிமிஷம் திகைச்சே போறாங்க. இதுனா அநியாயமா இருக்கு. ஸ்ட்ராபெர்ரிக்கும் வெண்ணிலாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் அப்படின்னு திகைச்சே போறாங்க. அதுல ஒரு உங்கள மாதிரி ஒரு பிரில்லியன்ட் ஒருத்தர் என்ன சொல்றாரு, இல்ல இது ஸ்ட்ராபெரிக்கும் வெண்ணிலாவுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்ல. வாங்க ரியாலிட்டியா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கார அதே மாதிரி டிரைவ் பண்ணிட்டு போறாங்க. மால்ல நிறுத்துறாங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் ஆயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த ரவுண்டுக்கு போய் நிறுத்திட்டு ஸ்ட்ராபெரி வாங்க போறாங்க. ஸ்ட்ராபெரி வாங்க போகும்போது அப்பதான் அவர் நோட்டீஸ் பண்றாரு, ஸ்ட்ராபெரி ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல இல்ல. ஸ்ட்ராபெரி வந்து மாலோடைய பின்பகுதியில லாஸ்ட்ல இருக்கு. அப்ப அவங்க போயிட்டு அதை எடுத்துட்டு வர்றதுக்கு அவங்க சம் டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த டைம் கழிச்சு வந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால அந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலன்றத அந்த சர்வீஸ் அட்வைசர், அதாவது சர்வீஸ் இன்ஜினியர் வந்து கண்டுபிடிக்கிறார். எதுக்காக இந்த செய்தியை சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது வரும். அப்படி கண்டுபிடிக்கும் போது அதை நிவர்த்தி பண்ணும் போது நமக்கு ஒரு பெருமை கிடைக்கும். அப்படி ஒரு அருமையான ஃபீல்டு இது. இந்த ஃபீல்டை நான் அவ்வளவு நேசிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஃபீல்டு என்ன எந்த அளவுக்கு உந்தி தள்ளி இருக்கு அப்படின்னா, பொருளாதாரத்தை மட்டும் இல்ல, கான்டெக்ட்ஸ மட்டும் இல்ல, எனக்குள்ள சிந்திக்கிற ஆற்றலை இந்த ஃபீல்டு எனக்கு கொடுத்துருக்கு. அந்த சிந்திச்சதின் விளைவா நான் பேன் இந்தியா லெவலுக்கு ஒரு பிசினஸ் பண்றதுக்கு என்னை தயார்படுத்திக்கிட்டேன். அதுக்கு இந்த பிசினஸ் எனக்கு அவ்வளவு உறுதுணையா இருந்தது. இந்த பிசினஸ் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய வரமாவே கருதுறேன். இந்த செய்தி உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ.